ஸ்டாலின் சார் துர்கா அம்மாவோட கப்புள் லாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உதயநிதி சார் நீங்களும் கப்புள் லாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எடப்பாடி சார் நீங்களும் உங்க ஒய்ஃபோட கப்புள் லாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சீமான் அண்ணன் தொண்டை தண்ணி வத்த 15 வருஷம் கத்தினிருக்க எவனா உங்க பேச்சு கேட்கிறானா? நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கப்புள் லாக்ஸ் பண்ணுங்க. இந்த ஆட்சியில இந்த அமைச்சர்கள் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா நமக்கு பாக்கியராஜ் ஒரு படத்துல சொன்ன ஒரு காமெடி டைலாக் தாங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது காமெடி டைலாக் இல்ல, ஆக்சுவலா சீரியஸான டைலாக், ஒரு லவ்வருக்கான சென்டிமெண்ட் டைலாக். அதாவது பாக்கியராஜ் என்ன பண்ணுவாருன்னா, உக்காந்துக்கிட்டு ஒரு புருஷன் கிட்ட சொல்லுவாரு, அதாவது தன்னுடைய லவ்வரோட புருஷன் கிட்ட சொல்லுவாரு. என்ன டைலாக் சொல்லுவாருன்னா, சாரே உந்தன் காதலி எந்தன் மனைவி ஆகலாம் சாரே, பச்சே உந்தன் மனைவி எந்தன் காதலி ஆக முடியாது சாரு 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் ஒரு ஃபீலிங்கா சொல்லுவாரு. அதை இப்ப தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு நம்ம எப்படி வச்சு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, சாரு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அமைச்சர் ஆகலாம் சாரு, பச்சே ஒரு அமைச்சர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகக்கூடாது சாரு 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 அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர்ல பாதி பேர் பாத்தீங்கன்னா மக்களுக்காக கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் தான் அமைச்சர்கள் ஆகியிருக்கிறாங்களான்னா கிடையாது. பாதி பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அதாவது ரீல்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு திரிந்த இவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர் ஆகியிருக்காங்க. சரி, அமைச்சர் ஆகிட்டீங்க, மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மக்கள் பணி செய்வதற்காக உங்களை தேடி தேடி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு உங்களை செலக்ட் பண்ணியே வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அமைச்சர் ஆகிட்டீங்களே, அப்ப என்ன பண்ணணும்? அமைச்சருக்கான வேலையை பார்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருப்பி அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு முக்காவாசி அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்க. நம்ம அதுல ஒரு சில அமைச்சர்களை பத்தி மட்டும் இப்ப பார்க்க போறோம். அதுல நம்பர் 1 பொசிஷன், அதாவது டாப் 10ன்னு நீங்க வரிசைப்படுத்தி எடுத்துட்டு போனாலும் நம்பர் 1 பொசிஷன் நான் எப்பவுமே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா தான் அந்த நம்பர் 1 பொசிஷனை எப்பவுமே ஆக்கிபை பண்ணுவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸை தெரிக்க விட்டாங்க. அப்படியே கேமராவை இப்படி ஜூம்ல வச்சு பெண்ணடிமை மிக்க ஆட்சி தேவையா 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் பலமா ஏத்தி எல்லா ஓட்டையும் வாங்கி வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ அமைச்சரான பிறகு ஒரே கேள்விதான் கேட்டாங்க, ஏங்க அந்த கோவை சூலூர்ல ஒரு 9 வயசு பொண்ணு செத்து போச்சேங்க, அதை ஒரு பெண்ணா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின் இருந்தா மட்டும் கேளுங்க. ஏன் அப்போ ரீல்ஸ் போடுற மாதிரி பேச வேண்டித்தானே, பவரா பேச வேண்டித்தானே? அப்போ என்ன பண்ணாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்க அப்படின்ட்டு தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டு அப்புறமா ஐயோ நம்ம மார்க்கெட்டு கம்மியான மாதிரி தெரியுதா, உடனே எதனா ரீல்ஸ் போடணும்டான்ட்டு என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும். அதாவது ஒரு மாண்புமிகு அமைச்சர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாங்க. நின்றுக்கிட்டு ஏங்க இந்த லேண்ட் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நீங்க சில ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்ல லேண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. அதாவது எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு மிக மிக அருகில் இருக்குங்க, சுத்தி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கு, பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு, ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் இருக்குன்னுவான். ஆனா ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் எவ்வளோடானா 150-200 கிலோமீட்டர்னுவான். தோண்டின உடனே தண்ணி வந்துருங்க. நீங்க இப்போ 100 அடிலாம் தோண்டக்கூடாது, ஒரு 3 அடி 4 அடி தோண்டினாலே தண்ணி வந்துருவான். அந்த மாதிரி லேண்ட் ப்ரொமோட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு அமைச்சர் அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்காங்க. ஏங்க நின்றுக்கிட்டு நீங்க இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்காக பண்றீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாதுங்க. அது நீங்க தொழில்துறை அமைச்சர், எங்க தொழில்துறையோட அமைச்சர், தமிழ்நாட்டு தொழில்துறை அமைச்சர் எப்படின்னா இங்க தொழில் வளத்தை மேம்படுத்துறது அப்படின்றத வச்சு நீங்க இதெல்லாம் இங்க பேசுறது நீங்க வேற எங்கேயோ பேசணுங்க. இங்க தொழில் தொடங்குறவங்க கிட்ட பேசணுங்க. வெறும் இவங்க என்னன்னா, எங்க இவங்க இப்போ யாருக்காக வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸ்க்காக வேலை செய்யறாங்க. ஏங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நார்மலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்களேன்? மக்கள் நல்லா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்? உங்களுக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தெரியும், யாருன்னா மக்கள் நல்லா இருக்கணும்னு வேலை செய்யறாங்க கிடையாது. அவங்களுக்கு தேவையில்ல என்ன, லைக் கமெண்ட் ஷேர். என்ன வேணும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்? லைக் கமெண்ட் ஷேர். அதை நீங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது நீங்க பண்ணுறது ஓகே. ஒரு அமைச்சர் ஆகிட்டு நின்னுக்கிட்டு நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு அவங்களை அமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன்.
ஏங்க நியாயமா இல்லையா நான் கேட்கறது? ஒரு தொழில்துறை அமைச்சர் நின்றுக்கிட்டு அப்படியே இந்த ஆக்சுவலா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த வந்து நீ வந்து ஒரு மேடையில் ஏறி நின்று பேசும்போது எப்படிலாம் பேசணும், கையெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு ஆட்டணும், ரொம்பவும் ஆட்டக்கூடாது, அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கணும், பேசக்கூடாது, பாடி வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாகவும் வச்சுக்கூடாது, லைட்டாக ரிலாக்ஸ் மோடில் இருக்கணும், நீ வந்து உன்னுடைய பார்வைகள் வந்து யாரெல்லாம் பார்க்கணும், என்டையர் ஆடியன்ஸை பார்க்கணும், தலையை இப்படி ஆட்டி ஆட்டி ஆட்டிலாம் பேசணும், அதையும் ரொம்பலாம் ஆட்டக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக பேசணும்னு கிளாஸ் எடுப்பாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு மாண்புமிகு அமைச்சர் நின்றுக்கிட்டு ஏங்க ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க. ஏங்க இவங்களெல்லாம் என்னங்க சொல்லுறது? அதாவது தமிழ்நாட்டு மாநிலத்தை வந்து சிறந்த தொழில்துறை மாநிலமாக மாற்ற போகிறேன் அப்படின்றத ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்கிறாங்க, நான் இது பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன். அப்போ ஒன்றுமே அமைச்சர் வேலையை இவங்க யாரும் ஸ்டார்ட் பண்ணல. ஏங்க ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராம் மோகத்தில் இருக்கிறாங்க. இவங்க நம்பர் 1 பொசிஷனு, நம்பர் 2 பொசிஷன். ஆக்சுவலாக நம்பர் 2ல் இருக்கிறவருக்கும் நம்பர் 1ல் இருக்கிறவருக்கும் எப்பவுமே டஃப் காம்படிஷன் நடந்துன்னு இருக்கும். அதாவது நம்ம அமைச்சர் பிரபு இருக்கார் பாருங்க, கனிம வளத்துறை அமைச்சர். அவர் வந்து அப்போத்துலேருந்தே அவர் இன்ஸ்டாகிராமோ ஃபோபியால பாதிக்கப்பட்டுள்ளார் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே போனாலும் ரீல்ஸ் போடுவார். இது எங்கே போனாலும் ரீல்ஸ் போடுவார். உதாரணத்துக்கு இப்போ என் கண்ணில் ஒன்று பட்டுது என்னன்னா, ஒரு சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போயிருக்காருங்க. ஏங்க நல்லா இதை கேட்டுக்கோங்க. சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. பரோட்டா சாப்பிட்டு இருக்காரு போல. அவர் தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலையில பரோட்டா அங்கே இருக்கு, பரோட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சால்னா கிடையாது, பரோட்டா ஒண்டி இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு வந்து இவரை பார்த்த ஒரு பாச மிகுதியில் அழுகுது. சரி ஓகே, அந்த சின்ன பொண்ணை நம்ம ஒன்றும் சொல்ல விரும்பல, அழுகுறாங்க. ஓகே, இவர் வந்து தேத்துறாரு, சரிம்மா விடுமா அழுவாதமான்னு தேத்துறாரு. இதெல்லாம் வீடியோ கவரேஜ் ஆகிட்டு இருக்கு. ஏங்க அது கண்டினியூட்டியாக தானே இருக்கணும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தேத்தினே இருக்காரு, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சால்னா வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஷூட்டிங் நீங்கள் எவ்வளோ நேரமாக எடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன். ஏங்க பரோட்டா இருக்கு, சால்னா இல்லை, நீங்கள் தேத்துறீங்க, எவ்வளோ நேரமாக தேத்துனிப்பீங்க? ஒரு நிமிஷம். அதுக்குன்னா அப்போ உள்ள வந்து சால்னாவும் வந்துட்டு நீங்க திருப்பியும் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அப்போ எத்தனை வாட்டி கட் எடுத்தீங்க, எத்தனை டேக் எடுத்தீங்க? ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னாடி பரோட்டாவை வச்சுக்கின்னு சால்னா ஊத்தின்னு நீ சாப்பிட்டு இருப்பீங்களா? என்னங்க நடக்குதுங்க? ஏங்க எடிட் பண்ற எடிட்டர்ஸ் இந்த பிஆர் இவங்க கூட எல்லாம் சுத்துறீங்க பாருங்க. ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க நீங்க ஒரு அமைச்சரையும், இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணோம். என்னடா ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, ஒரு கட்டு எக்ஸ்ட்ரா போகுது, இதெல்லாம் மக்கள் ஐடென்டிஃபை பண்ணி நம்மள காரி துப்ப மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு. இல்லை நான் ஆக்சுவலாக இது ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். திடீர்னு பரோட்டா ஒண்டி இருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட சால்னா ஆட் ஆகுது, ஆனால் அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது, அழுதுனே இருக்குது, இவர் தேத்தினே இருக்காரு. இப்படிதான் இவங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பல்ஸை கேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து கடந்த கால திமுக ஆட்சியோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியோ மக்களோட பல்ஸை கேட்ச் பண்ணல. இவங்க கரெக்டாக கேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏண்டா நம்ம மக்கள் சேவை செய்கிறோமோ இல்லையோ, இப்படி ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்து போட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம், நம்மளை வந்து மக்கள் இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கவர்ந்துடலாம். ஏன்னா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கவர்ந்து போகிறதே இதை வச்சு தானே. பின்னாடி ஏதோ ரிசர்ச் இவன் என்ன நொட்டினா என்ன கிழிச்சான்னு பார்க்கறது இல்லை. இந்த ஜென்சி கிட்ஸ் இன்ஸ்டாகிராமில் தான் கெட்டு போகிறாங்க. குறிப்பாக இந்த கப்புள் லாக்ஸை பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா இந்த கப்புள் லாக்ஸ் பண்ணிட்டு சில பேர் சுற்றுறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் திடீர்னு பெரிய புளுத்தின்ற ஒரு நினைப்பு வந்துடும். எது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஆஹா இனிமே நம்ம தாண்டா ஒரு எம்எல்ஏ மினிஸ்ட்ரி ரேஞ்சுக்கு அரசியல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க அரசியல் பேசலாம், அரசியல் அறிவு வாங்கிட்டு பேசணும். சும்மா பொதுவா ஏதோ நான் பாரு நான் கப்புள் லாக்ஸ் போட்டேன், எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்துச்சு, நான் இனிமேட்டு அரசியல் பேச போறேன்டா அப்படின்ட்டு ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுறது. அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியும்? இந்த கப்புள் லாக்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய்க்கு. அதாவது எல்லாருமே சொல்றாங்க ரூட்டு கிட்ட காசு வாங்கிட்டாங்க, அந்த மாஃபியா கும்பல் கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவங்க பேசுறாங்க. வாங்கியிருக்கலாம். இப்ப சில பேர் வந்து கதறிட்டே இருக்கிறாங்க, நான் ரூட்டு கிட்ட காசு வாங்கல, யாரும் எனக்கு ₹1 தரல, அப்படி தந்திருந்தா இந்த சாமி என்ன தண்டிக்கிட்டோம் அப்படின்னு பெணாத்துறாங்க. ஆனா உக்காந்துக்கிட்டு விஜயை ப்ரொமோட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. இவங்களுக்குலாம் அரசியலை பத்தி என்ன தெரியும்? இவங்க கிட்ட போயிட்டு இந்த கப்புள் லாக்ஸ் பண்றாங்கல்ல, அரசியல் பேசினாங்க பாருங்க, அவங்க கிட்ட போயிட்டு 2011 சிஎம் யாருப்பான்னு கேளுங்க, 2006 சிஎம் யாருப்பான்னு கேளுங்களேன். ஏங்க டிஎம்கே என்ன செஞ்சது, ஏடிஎம்கே என்ன செஞ்சதுன்னு கேளுங்க. தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் காசை குத்துட்டாங்க, நாங்கள் விஜயை ப்ரொமோட் பண்ணோம். என்ன மாதிரி ஒரு மன பிம்பம் இதை பார்த்தீங்களா? ஆக்சுவலா நம்ம ஆட்களும் அதை லைக் பண்றாங்க. இந்த கப்புள் லாக்ஸ் எப்படி உள்ள வராங்க? இந்த புருஷன் அந்த பொண்டாட்டியை கலாய்ப்பான். ஏன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, புருஷன் பொண்டாட்டியை கலாய்ப்பான்,
பொண்டாட்டி புருஷனை கலாய்ப்பான். அது சில பேர்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி 18+ அளவுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர், எல்லாரையும் சொல்ல, சில பேர் போயிடுறாங்க. இதை நம்ம சமுதாயம் உட்காந்து ரசிச்சுன்னு இருக்கு. இது அவங்க புருஷன் பொண்டாட்டியை கலாய்ச்சின்னு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் இங்கே சண்டை போட்டுன்னு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிற புருஷன் பொண்டாட்டி. ஏய் ஆமாம் என் பொண்டாட்டியை இப்படி தான் பண்ணுவான், ஏய் ஆமாம் என் புருஷனும் இப்படி தான் பண்ணுவான். எப்படி போயின்னு இருக்கு பாருங்க. இப்போ பாதி பேர் கல்யாணம் பண்றானுங்க பாத்தீங்களா? எதுக்கு கல்யாணம் பண்றானுங்கன்னா இந்த கப்புள் லாக்ஸ் போடுறதுக்கே கல்யாணம் பண்றாங்க பாதி பேர். என்னத்தை செய்யுதுங்க? ஏன்னா இந்த இந்த காலத்தையே வந்து மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கப்புள் லாக்ஸ் பண்றவங்களோ இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ நார்மலா ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றவங்க, அவ்வளவுதான் அவங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் சும்மா காமெடிக்கு ரீல்ஸ் போட்டு இருப்பாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை உள்ள எடுத்துன்னு வருவாங்க. ஒரு ப்ராடக்ட்டை உள்ள எடுத்துன்னு வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணோம், அருமையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ப்ராடக்ட் அவன் யூஸ் பண்ணிருக்க மாட்டானா, யூஸ் பண்ணிருப்பானான்னு தெரியாது. நீங்களே நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க. இந்த பெட்டு மேட்ரஸ் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி அந்த பெட்டு நல்லா இல்லை, மேட்ரஸ் நல்லா இல்லைன்ட்டு அசிங்கப்பட்டு போனதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்றீங்க, சரி ஓகே, அதால எல்லாருமே நஷ்டம் அட போறது இல்லை. ஆனா அரசியல் அறிவே இல்லாம நீங்களாம் என்னத்தை அரசியலை ப்ரொமோட் பண்றீங்க? ஏங்க இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன். ஏங்க பொலிட்டிக்கலா நம்ம வந்து காலத்துக்கும் பொலிட்டிக்கல் பேசினிருக்கோம். இன்னைக்கு ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லைனாலும் சரி, இந்த மக்களுக்காக எப்பவுமே குரல் கொடுத்துருக்கிறவங்க பொலிட்டிக்கல் பேசுறவங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தாங்களே, சில கப்புள் லாகர்ஸும் இந்த மதன் கௌரி இது மாதிரி A2D இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். வந்தாங்க, விஜயை ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சியில உட்கார வச்சுட்டாங்க. சரி வந்து பேச வேண்டியதானே. இப்போ என்னென்ன பிரச்சனை நடந்துன்னு இருக்கு? யாருன்னா இந்த கப்புள் லாகர்ஸும் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண யாருன்னா ஒருத்தர். கோவை சூலூர்ல 9 வயசு பொண்ணு எங்க சும்மா சாவுல எடுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு மூஞ்சி செதஞ்சு கழுத்து திரும்பி வாய் உடைஞ்சி ஒரு பொண்ணு செத்து போனாலே, சின்ன பொண்ணு. இந்த கப்புள் லாகர்ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ இந்த மதன் கௌரியோ யாருன்னா ஒருத்தர் பேசுனாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வந்தோம், துட்டு ஏதோ வாங்கணும், ப்ரொமோஷன் பண்ணோம், இன்னைக்கு யார் செத்தா நம்மளுக்கு என்ன, போயிடுவாங்க. அவங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க. யூடியூப்ல வீடியோ போடுவாங்க, எதனா ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அவங்க லட்சாதிபதி ஆயின்னு போவாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு சுடுகாட நோக்கி போகும். சோ இதுதான் இவங்களோட இதே. என்னன்னா இது நம்ம ஆட்களை தப்பு சொல்லணுங்க. நம்ம சமுதாயம் அப்படி மாறி போச்சு. எவனா ஒருத்தனுக்கு எதுனா தெரியுமா தெரியாதான்ல, அவனை நம்ம ஒரு போன்ல பார்த்துட்டுனா அவன் வந்து ஹீரோ ரேஞ்சு. ஏங்க வாட்டர் மெலன் ஸ்டாரை தூக்கி கொண்டாடின ஊருங்க இது. எது வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகருக்கு இப்போ எவ்வளோ ஃபேன் தெரியுமா? அப்போ பார்த்துக்கோங்க நம்ம சமுதாயம் எங்கே போய். நான் வந்து ஸ்டாலின் சார் மற்ற எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து மக்கள் லைக் பண்ணது கப்புள் லாக்ஸ் தான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலின் சார் துர்காமாவோட கப்புள் லாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உதயநிதி சார் நீங்களும் கப்புள் லாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எடப்பாடி சார் நீங்களும் உங்க ஒய்ஃபோட கப்புள் லாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சீமான் அண்ணன் தொண்டை தண்ணி வத்த 15 வருஷம் கத்தினு இருக்க எவனா உங்க பேச்சு கேட்கிறானா? நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கப்புள் லாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சமுதாயம் பார்க்கும், அப்பதான் லைக் பண்ணுவான். நீங்க தொண்டை தண்ணி வத்த இந்த மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கத்துனீங்கன்னா ஒரு பையன் உங்களை சீண்ட மாட்டான். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சொல்றேன், சீண்ட மாட்டான். கப்புள் லாக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றதை கேட்பான். ஏன்னா அப்படிதான் மாறி போயிருக்குது. அந்த கப்புள் லாகர்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சேர்ந்து தான் இன்னைக்கு சூப்பரான ஆட்சியை தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெல்லிக்கு போன முதலமைச்சர். ஏங்க இது கேட்டா தப்பாங்க. ஏங்க டெல்லிக்கு போனவர் வெளியில வரும்போது ஒரே ஒரு பிரஸ் மீட் தானேங்க. ஏங்க பிரஸ் மீட்ல உங்களை அவன் கேள்விக்கு மேல கேள்வி கேட்க போறது இல்லை. ஏங்க டெல்லிக்கு வந்திருக்கிறேன், பிரதம மந்திரியை பார்த்தேன், நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்டு இருக்கிறேங்க, கொடுக்க சொல்லி வேண்டி இருக்கிறேங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரிக்வெஸ்ட் கூட சொல்லுங்க, நீங்க ஒன்னும் அதட்டுன்னு எல்லாம் சொல்ல தேவையில்ல. ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க, நல்லதே நடக்கும், முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இதை கூட சொல்ல முடியாத ஒருத்தரை தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. யாரு? இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த கப்புள் லாகர்ஸ், அப்புறமா அதை பார்த்து கெட்டு போற இன்றைய கால தலைமுறைகள். இன்றைய கால தலைமுறைகள் கூட நம்ம சொல்லிட முடியாதுங்க. பெருசுங்களே கெட்டு போய் கிடக்குது. சின்ன பசங்களுக்கு தான் அறிவில்லை, பெரியவங்களாச்சும் இதை கேள்வி கேட்கணும். எப்பா என்னப்பா நீ, சரி ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஒரு பிரஸ் மீட்டு கூட கொடுக்கல,
ஆளுங்கட்சி ஆன பிறகாச்சு பெருசா ஒன்றும் கேட்கல. ஏங்க இப்ப நானே கேட்குறேங்க, எங்க மிஸ்டர் விஜய் உங்க 2500 ரூபாய் எங்களுக்கு வேணாம். ஏங்க மிஸ்டர் விஜய் உங்க 6 சிலிண்டர் எனக்கு வேணாம். ஏங்க மிஸ்டர் விஜய் உங்க மாமன் சீரே எனக்கு வேணாம். ஏங்க மிஸ்டர் விஜய் உங்க அண்ணன் சீரே எனக்கு வேணாம். ஏங்க மிஸ்டர் விஜய் உங்க இலவச கட்டணமில்லா பேருந்து எனக்கு வேணாம். ஏங்க மிஸ்டர் விஜய் உங்க 200 யூனிட் ஃப்ரீ எங்களுக்கு வேணாம். ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுங்களேன் போதும். ஏன்னா ஏங்க நம்மளுக்கு இது ஏங்க நான் விஜய சும்மா நீ கேள்வி கேட்குறப்பான்னு இல்லை. ஏங்க இது ஒரு நார்மலுங்க, ஒரு நார்மல் ஒரு ஒரு பிரஸ் மீட்ன்றது குத்து தானங்க ஆகணும். ஏங்க இந்த ஏங்க இப்போ நம்மளாம் யாருங்க, ₹1 பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க. நம்ம ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துன்னு காத்துன்னு கத்தினுக்கிறோம். இப்போ தூயின்னு வந்து எங்க முன்னாடி ஒரு 10-15 மைக் வச்சாலும் பேசுறதுக்கு நம்ம ரெடி. ஏங்க ₹1 பிரயோஜனம் இல்லாத நானே, என்னால மக்களுக்கு ஒரு யூஸ் கிடையாது. இப்போ நானே பிரஸ் மீட் கொடுக்குறேன், இதோ பேசுறேன். ஏங்க அவர் தமிழ்நாட்டு சிஎம்ங்க, 8 கோடி மக்களுக்கு அதிபதிங்க. அவர் என்ன டெல்லிக்கு போனாரு, என்ன பேசினாரு, எதுனா ஒரு வார்த்தை ஏங்க நீங்க பெருசா, ஏன்னா இதுல சீக்கிரசிலாம் இருக்கும், மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஒரு வார்த்தை உள்ள போனேன், இது நடந்துச்சு வந்துட்டேன். ஏன்னா டெல்லிக்கு போற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாச்சும் சொல்லிடுவாங்க. எல்லாருமே சொல்லிடுவாங்க. அவர் வெளியில வரும்போது அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு, டெல்லியில இருந்து அது வெளில வரும்போது பத்திரிகையாளர் கேட்கிறாரு, எங்க விஜய் வந்து வெறும் இங்கிலீஷ் பிரஸ் தான் இங்க இருக்கும்னு நினைச்சுப்பாரோ அப்படின்ட்டு. இவரு சார் தமிழ் பத்திரிகையாளரும் இருக்கிறோம். சரி இங்கிலீஷ் ஏங்க நான் ஒன்றும் ஃப்ரீக்வெண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க விஜய் சார், ஓகே. அவரை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பத்திரிகையாளர் சொல்றாரு, சார் இங்க இங்கிலீஷ் பிரஸ் மட்டும் கிடையாது, தமிழ் பிரஸும் இருக்கிறோம் சார், கொஞ்சம் பத்திரிகை பேட்டி கொடுங்க சார்னா. அவர் பாட்டு ஏங்க, ஏன்னா விஜய் ஒரு வார்த்தை பேசுனா விஜயோட கம்ப்ளீட் இமேஜ் காலிங்க. ஏங்க சிஎமோட இமேஜ் காலி, மொத்தமா உடைஞ்சு போயிடும். ஏன்னா அவரை நம்ம எல்லாருமே எப்படி பார்த்துன்னு ஒரு ஹீரோவா பார்த்துன்னு இருக்கோம். திருப்பி அந்த டைலாக சொல்றேன், யார் ரெட்டிச்சு பொறி கலங்கி பூமி அது கண்ணில் தெரியுதோ அவன் பேர் தாண்டா தமிழ். இப்படி பேசி பார்த்துட்டோம். காத்துல ஊழல், தண்ணில ஊழல், இப்படின்னு பேசி பார்த்துட்டோம். எது படத்துல, ரியலா அவர் அப்படி பேசுவாரானா? சோ இவரை ஒரு ஏங்க நான் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ கப்புள் லாகர்ஸையோ ஏங்க சீமானை ப்ரொமோட் பண்ணியிருந்தா கூட நான் பாராட்டுறேங்க. ஏங்க திருப்பி பாருங்க, நம்ம எந்த நிலைமைக்கு போயிட்டோம் பாருங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சீமானை தான் நம்ம வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா சீமானோட கொள்கை சரியில்லை, சீமான் பேசுற எதுவுமே சரியில்லை, அவருடைய இதெல்லாம் தாட்ஸ்லாம் ஒண்ணுமே சரியில்லைங்க, வேஸ்ட்டுங்க, அது வேலைக்கு ஆகாதுங்கன்னு சொல்லிதான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டே இல்லாதவங்க கிட்ட நம்ம இப்ப கவர்மெண்ட்டை குத்துருக்குறோம். இப்போ இது தப்பா இல்லையா? ஏங்க இந்த இவங்களை பத்தி நம்மளுக்கு என்ன பேச, அதான் சொல்லிட்டல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்க இனிமேட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னா கப்புள் லாக்ஸ் போட ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா கப்புள் லாக்ஸ் போடுறவங்களா இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்னா என்னன்னே தெரியாது, அவங்களாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது இந்த கப்புள் லாக்ஸ்ல பானிபூரி விற்கிறவங்களே கலாச்சிட்டு இருந்தவங்க. நான் மதன் கௌரியே கேட்கிறேன், மதன் சார் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பீங்க உங்க அண்ணனுக்காக, ஆட்சி வர்றதுக்காக. உங்க வீடியோஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், திமுக செஞ்ச எந்த நல்லதுமே மதன் கௌரி போடலங்க விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு. எங்கன்னா கட்டணமில்லா பேருந்தை பத்தி பேசியிருக்காரா மதன் கௌரி? எங்கன்னா 1000 ரூபாய் ஸ்கீமை பத்தி பேசியிருக்காரா மதன் கௌரி? எங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீமை பத்தி பேசியிருக்காரா? எங்கன்னா வந்து தமிழ் புதல்வனை பத்தி பேசியிருக்காரா மதன் கௌரி? எங்கன்னா புதுமை பெண் பத்தி பேசியிருக்காரா மதன் கௌரி? விஜய் 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 எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் பேசுனீங்கல்ல. இப்போ வந்து இந்த 15 நாள்லயோ 20 நாள்லயோ சரி உங்களுக்கு நான் விடுறேங்க, அதாவது அந்த ஹனிமூன் பீரியட்னு வாங்க பாருங்க, அது மாதிரி விடுறேன். இன்னும் 1 மாசம் கழிச்சு இல்ல 2 மாசம் கழிச்சாச்சு விஜய் சார் ஆட்சியில எதனா பிரச்சனை வந்தா பேசுவீங்களா? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஓடி போடுவாங்க, அவ்வளோதான், அவங்க வந்தாச்சு வேலையை முச்சாச்சு, இனிமேட்டு பானிபூரிக்காரனை கலாய்க்க போயிடுவாங்க, எதனா கலாய்க்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கே எதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்காது, அரசியலை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்காது. திருப்பி எலெக்ஷன் டைம்ல வந்துருவாங்க, 29 எலெக்ஷன்ல எங்க அண்ணன் விசில் அடிங்க அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரீல்ஸ் மோகத்தில் சுற்றின்னு இருக்காங்க. எங்க நடந்தா ரீல்ஸு, சாப்பிட்டா ரீல்ஸு, யார் அமைச்சர்களே பண்றாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் நாளத்துல பாத்தீங்கன்னா எல்லா கலெக்டரை கூட ஒரு ரீல்ஸ்ல சேர்த்துப்பாங்க போல, அந்த மாதிரி நிலைமையில ஆக்கிடுறாங்க. ரீல்ஸ் மோகம் தான், வெறும் ரீல்ஸ் ஆச்சு தான் ஒன்று இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போயிருக்காருங்க சேலம் பார்த்திபன் நினைக்கிறேன்.
ஏங்க அங்கே பஸ் இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பண்டிகை நாள், அதனால பாதி பேர் போயின்னு இருக்காங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் ட்ராவல் பண்ணிருக்காங்க. பஸ் இல்லைன்ட்டு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். ஏங்க ஒரு இளைஞன், ஒரு சாதாரண குடிமகன், அவன் உங்களுக்கு ஓட்டு போட்டவனோ போடாதவனோ, எனக்கு தெரிஞ்ச அந்த அவனை பார்த்தா பையன் மாதிரி தான் இருக்கான், ஸோ உங்களுக்கு தான் போட்டிருப்பான்னு கூட வச்சுக்கோங்க. அந்த தைரியத்தில் தான் அவன் கேள்வி கேட்குறான். உங்களுக்கு ஓட்டு ஆக்சுவலாக போட்டிருக்கானோ போடலையோங்க, ஒரு குடிமகன் தமிழ்நாடு ஓட்டுறா உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏங்க என்னங்க பஸ் நான் இத்தனை மணிக்கு புக் பண்ண, இன்னும் 3/4 hour ஆகுது, இன்னுமே வரல, நைட் டைம் வேற கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க பதில் சொல்லலாம் ஆஸ் அ மினிஸ்டர்? எப்பா கோச்சிக்காதுப்பா, வந்துரும்ப்பா, இதுப்பா இப்படிப்பா, இவ்வளோ புக்கிங் பண்ணியிருக்கோம்ப்பா, வந்துரும்ப்பா, இப்படி தானே சொல்லணும். நீ நல்லா சாப்பிட்டு இருக்கப்பா, நான் சாப்பிடாம இருக்கேன்ப்பா. என்னது? ஒரு மினிஸ்டரு ஒரு கேள்வி கேட்கிறவரை பார்த்து நீ நல்லா சாப்பிட்டுருக்கப்பா, நான்லாம் இன்னும் சாப்பிடாம சுத்தின்னு இருக்கேன்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தங்க? இதுவே தமிழ்நாடு அரசு திமுக கிட்ட இருக்கும் போது மிஸ்டர் அமைச்சர் இப்படி சொல்லி இருந்தால் இந்நேரத்துக்கு சும்மாவா இருந்திருப்பீங்க? வர்ச்சுவல் வாரியர்ஸ், சோறு தான் முக்கியமா மிஸ்டர் அமைச்சரே உங்களுக்கு அப்படின்னு யார் கேள்வி கேட்டிருப்பானா? இதே வர்ச்சுவல் வாரியர்ஸ் கேட்டிருப்பானுங்க. இன்னைக்கு இந்த மாண்புமிகு அமைச்சர் சேலம் பார்த்திபனை எதிர்த்து எவனா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏங்க அவரு சும்மா சொன்னாருங்க, அவர் வந்து சுத்தினே இருக்கிறன்றத மீன் பண்ணியிருக்காரு. ஏங்க அவரு சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னது வேறங்க, சாப்பிட்டு இருக்க நீ அப்படின்னு சொன்னாருங்க அப்படின்ட்டு சப்ப கட்டுவாங்க. ஸோ ஏங்க இங்க பேஸே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவுமே தெரியல. ஏங்க நீங்களே பார்த்தீங்க, ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போயிட்டு எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிட்டு இருக்காப்ல. எது பிஸ்கட் பாக்கெட்லயும் முறுக்கு பாக்கெட்லயும் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுவும் மேனுஃபேக்சரிங் டேட் இந்த டேட் போட்டு இருக்கு, இது அன்னைக்கு தான் மேனுஃபேக்சரிங் ஆச்சுன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? சபாஷ்ல அமைச்சர்கள். ஏன்னா யாருக்கு என்ன பேசணும் ஏது பேசணும் ஒண்ணுமே தெரியாத அமைச்சர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆக்கி வச்சிருக்கோம். வேற வழி கிடையாது. எப்படி இருந்தாலும் 5 வருஷம் நம்ம இதை சகிச்சுட்டு தான் ஆகணும். நீங்க எல்லாம் மனசுல நினைக்கிறது எனக்கு தெரியுது. எப்பா 20 நாளே தாங்க முடியலடா, 365 × 5 போட்டாலே கிட்டத்தட்ட 300 × 5 போட்டாலே 1500 டேஸ்ரா, எப்படா தாங்குறது அப்படின்னு நினைக்கிறீங்க. சகிச்சுக்கு தான் ஆகணும். இந்த அமைச்சர் இப்ப பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட்டு. ஏங்க நேத்துலாம் பண்டிகைன்னா பக்ரீத் நினைக்கிறேன், அதெல்லாம் சின்ன பண்டிகைங்க. இன்னும் தீபாவளின்னு ஒன்று வர்றோங்க. அப்போ அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க, அதெல்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. எஸ், நம்ம வேண்டிக்கிறது இவங்க நல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏங்க இவங்க நல்லா ஹேண்டில் பண்ணணும் தான் நம்ம வேண்டிக்கிறோம். பட் ஹேண்டில் பண்ணுவார்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க வாக்குறுதிலாம் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஃப்ரீ பஸ்ஸு ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை டு கன்னியாகுமரியும் ஃப்ரீ, சென்னை டு திருச்சியும் ஃப்ரீ, சென்னை டு மதுரையும் ஃப்ரீ. இங்க பஸ்ஸை புக் பண்ணி போறவனுக்கே பஸ் கிடைக்காது அந்த காலகட்டத்தில். இவங்க ஃப்ரீ பஸ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு தீபாவளி வந்தாலோ பொங்கல் வந்தாலோ அங்க நடக்க போற கலவரத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? அப்போ போயிட்டு இதே அமைச்சர் போயிட்டு நீ நல்லா சாப்பிட்டு இருக்க, நீ நல்லா சாப்பிட்டு இருக்க, நான் சாப்பிடாமே சுட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ இதெல்லாம் என்னன்னா, ஏங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் நம்ம நினச்சினோம். ஏன்னா இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கோம். இவங்க என்ன பண்றாங்கன்னு மக்களும் பார்த்துன்னு தானே இருக்காங்க. ஏங்க தொடர் மின்வெட்டுங்க, கண்டினியூஸா எல்லா இடத்துலையும் கரண்ட் கட் ஆகுது, எல்லா இடத்துலையும். அதுவும் அடிக்கிற வெயில்ல சில பேர் வீடியோஸ் போட்டுறதே நான் பார்த்துட்டேன். மிஸ்டர் விஜய் சார், எனக்கு உங்க 200 யூனிட் ஃப்ரீயே தேவையில்லை, எனக்கு கரண்ட்டை குத்தா போதும் ஐயா, கட் பண்ணாம கரண்ட்டை கொடுங்க விஜய் சார், அது போதும் அப்படின்ட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா அந்த அளவுக்கு கரண்ட். ஏங்க அது ஆக்சுவலா கரண்ட் கட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு நிமிஷம் கரண்ட் கட் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியல. இதுவும் பெரியவங்கன்னா வெளில வந்து நின்றுப்பாங்க, காத்தோட்டமா. குழந்தைங்களை நினைச்சு பாருங்க, கை குழந்தைங்களை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க, ரொம்ப பாவம். ஏன்னா குழந்தையும் தூங்காது, பேரண்ட்ஸ்க்கும் அது ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இங்க தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் இவங்க அமைச்சர்கள் வந்து ரீல்ஸ் போடுறதுல தான் பிஸியா இருக்காங்க. நம்ம எல்லா அமைச்சர்களையும் எடுத்துக்கோங்க, கீர்த்தன அமைச்சருக்கும் நம்ம பிரபு சாருக்கும் தான்
அப்படியே ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு, யாரு நம்பர் 1 பொசிஷன் ஆக்கியபை பண்ணுறதுன்னு காம்படிஷன் போயிட்டு இருக்கு. நடுவில் சில பேர் டேய் நான் தாண்டா நம்பர் 1 பிடிப்பேன், நான் தாண்டா நம்பர் 1 பிடிப்பேன்ட்டு உள்ள வந்துட்டு போயின்னு இருக்காங்களே தவிர்த்து இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, ஃபைனலாக எனக்கு ஒன்றே வந்தாங்க, ஏங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு நம்ம யாரையும் சொல்ல. எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ரைட், அரசியல் பேசுறது இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ரைட். அது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சராக இருக்கட்டும், கப்புள் லாகர்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும். ஏங்க திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசலன்னா நீங்கள் கெட்டவங்கன்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் நல்லவங்க தான். எதா இருந்தாலும் ஆராய்ஞ்சிட்டு பேசணும், அரசியலை கண்டினியூஸாக பேசணும். இப்போ ஏன்னா அரசியல்ன்றது வந்து நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்ட உணவை பேசிட்டு நீங்கள் விலகி போகிறது கிடையாது. அரசியல் எல்லாத்தையும் எடுத்து பேசணும், அதுதான் அரசியல். இன்னைக்கு நீங்கள் விஜய்க்கு ஆதரவு பண்ணியிருக்கீங்களே, விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. அப்போ அரசியலை கண்டினியூட்டி பண்ணுங்க, இன்னும் இந்த 5 வருஷத்துக்கு அரசியல் பேசுங்க. விஜய் சார் நல்லது பண்றதா அதையும் எடுத்து பேசுங்க, விஜய் சார் கெட்டது பண்றதா அதையும் எடுத்து பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அரசியல் அறிவே இல்லாம, ஏங்க இப்போ ஒரு நம்ம ஏன் வந்து குழந்தைகள் கேட்ட உடனே ஏன் பேரண்ட்ஸ் ஓட்டு போறீங்கன்னு ஏன் நம்ம கேட்கறோம்னா, குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ஓட்டுனா என்ன, அதோட பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை கேட்டுட்டுலாம் நீங்க பேரண்ட்ஸ் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ கப்புள் லாக்ஸ் பண்றவங்களோ, இவங்களுக்குலாம் இந்த அரசியல் அறிவு இருந்து இவங்க பேசினால் நான் வரவே இருக்கிறேன். ஆனா அதை பத்தியும் என்னன்னு தெரியாம யாருன்னா காசு கொடுத்தாங்களோ ஏதோன்ட்டு எதையோ ஒன்றத்தை ப்ரொமோட் பண்ணி நீங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டா அது எப்படி? இப்போ எவனோ ஒருத்தன் காசு தரானோ இல்லை உங்களுக்கு பிடிக்குதுனோ ஒரு விஷத்தை ப்ரொமோட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ அதே மாதிரி கான்செப்டில் தான் இன்னைக்கு போய் நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு பாதி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வெளியில் வந்து எங்க நாங்கள் காசு வாங்கல சாபம்லாம் விடுறாங்க. சில பேர் நான் பார்க்குற ஒரு கப்புள் ஆகிற வந்து சாபம்லாம் விடுறாரு, இப்படி பேசுவீங்கன்னா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு சாபம் விட்டுக்கிறாப்புல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மனசாட்சி குத்துது போல, வேற என்ன செய்யுது?